திருப்புமுனை திரைப்படங்கள் வரிசையில் மௌன கீதங்கள் 1981ஆம் ஆண்டில் வெளியானது. பாக்யராஜ் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது. அதே போல நடிகை சரிதாவும் அப்போது நன்றாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த காலகட்டம். இந்த படத்திற்காக முதலில் கதாநாயகியை யாரையோ தேடி பார்த்து கடைசியில் சரிதாவை ஒப்பந்தம் செய்தார் பாக்யராஜ். சரிதாவா ஏற்கனவே அவர் தப்புத்தாளங்கள் போன்ற படங்களில் ஒரு விலைமகள் போல எல்லாம் நடித்திருக்கிறார். அப்படி நடித்த அவரை ஒரு குடும்ப பெண்ணாக இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்தால் படத்திற்கு பெரிய பாதிப்பு ஏற்படும், படம் ஓடாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அதையெல்லாம் மீறி பாக்யராஜ் சரிதாவை அந்த படத்திற்கு மௌன கீதங்களுக்கு ஒப்பந்தம் செய்தார். சரிதாதான் அந்த படத்திற்கு அந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமாக இருந்தார் என்பதை அந்த படம் பார்த்த பிறகுதான் சொல்லப்பட்டது. அந்த படமும் சரிதாவுக்கும் பாக்யராஜுக்கும் மிகப்பெரிய மைல்கல்லாக திருப்புமுனையாக அமைந்தது. சுவரில்லாத சித்திரங்கள் படத்தில் இயக்குனராக அறிமுகமான பாக்யராஜ் அடுத்து இயக்கிய ஒரு கை ஓசையும் வெற்றி படமாகவே அமைந்தது. பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்து வெள்ளி விழா கண்ட முதல் படம் என்கிற பெருமை மௌன கீதங்கள் படத்திற்கு கிடைத்தது. பாக்யராஜ் ஜோடியாக இந்த படத்தில் சரிதா நடித்திருந்தார். கணவன் மனைவி அவர்களின் சுட்டி பையன் என்று 3 முக்கியமான கதாபாத்திரங்களை வைத்து முழு படத்தையும் தோய்வில்லாமல் தனக்கே உரிய பாணியில் திரைக்கதை அமைத்து மாபெரும் வெற்றி படமாக்கினார் பாக்யராஜ். மௌன கீதங்கள் திரைப்படமாக உருவாவதற்கு முன்பே இந்த கதையை குமுதம் வார இதழில் தொடர்கதையாக எழுதி வந்தார் பாக்யராஜ். அந்த தொடர்கதை வாசகர்களின் ஏகோபித்த பாராட்டுகளையும் வரவேற்பையும் பெற்றது. கிளைமாக்ஸ் மட்டும் அந்த தொடர்கதையில் அவர் சொல்லாமல் படத்தில் சொல்லியிருந்தார். அதுதான் அந்த படத்தின் வெற்றிக்கு இன்னும் உறுதுணையானது. மௌன கீதங்கள் தமிழில் வெளிவந்து வெற்றி பெற்ற அதே ஆண்டில் ஹிந்தியில் ஏக் கி ஃபூல் என்ற பெயரில் உருவானது. ஹிந்தியில் கன்னடத்தில் வி ரவிச்சந்திரன் நடிக்க மனே தேவரு என்கின்ற பெயரில் வெளிவந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற குத்தி பூமேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா என்ற பாடலும், டாடி டாடி ஓமை டாடி, மாசமோ மார்கழி மாசம் போன்ற 3 பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி இன்று வரையும் அந்த பாடல்கள் ரசிக்கப்படுகின்றன. அதாவது கணவன் மனைவியின் ஊடலுக்கு பெரும்பாலும் மாசமோ மார்கழி மாசம் என்ற பாடல் சிறப்பாக கை கொடுத்தது. பல இடங்களில் ஒலித்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த பாடல். திரைக்கு முன் தோன்றியவர்கள் பாக்யராஜ், சரிதா, மாஸ்டர் சுரேஷ் மற்றும் பலர். திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் கண்ணதாசன், வாலி, முத்துலிங்கம், இசை கங்கை அமரன், ஒளிப்பதிவு பசவராஜ், தயாரிப்பு பகவதி கிரியேஷன் கோபிநாத், கதை திரைக்கதை இயக்கம் பாக்யராஜ். மௌன கீதங்கள் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். வேலைக்கான நேர்முக தேர்வு நடக்கும் இடத்தில் பாக்யராஜும் சரிதாவும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகின்றனர். சாதாரணமான அறிமுகம் காதலாக மலர்ந்து திருமணத்தில் முடிகிறது. மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருக்கிறது மணவாழ்க்கை. சரிதாவின் வற்புறுத்தல் காரணமாக அவரது தோழிக்கு உதவ செல்கிறார் பாக்யராஜ். ஆனால் யாரும் எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனைவியின் தோழியுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்கின்றார் பாக்யராஜ். மனைவிக்கு துரோகம் இழைத்து விட்டதை நினைத்து மனதிற்குள் வருந்துகிறார் பாக்யராஜ். ஒரு நாள் மது அருந்தி மயக்க நிலையில் இருக்கும் போது மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த இந்த ரகசியத்தை மனைவியிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். அவ்வளவுதான். சரிதா குதித்து எழுந்து பத்திரகாளியாக மாறிவிடுகிறார். கணவன் எவ்வளவோ சொல்லியும் அவரை மன்னிக்க தயாராக இல்லை மனைவி. கணவன் செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு தண்டனை அவரிடமிருந்து பிரிந்து செல்வதுதான் என்று முடிவெடுத்து வெளியே செல்கின்றார் சரிதா. கணவனிடம் இருந்து விவாகரத்து பெற்ற பிறகு தான் கர்ப்பமாக இருப்பது சரிதாவுக்கு தெரிகிறது. ஆயினும் தன் முடிவில் மாற்றமின்றி கணவனை விட்டு பிரிகிறார் சரிதா. 5 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகனுடன் புதிதாக ஒரு வீட்டுக்கு குடியேறுகிறார் சரிதா. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் பாக்யராஜும் வசிக்கின்றார். பாக்யராஜ் தன்னுடைய தொடர் நடவடிக்கைகள் மூலம் சரிதாவை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார். இறுதியில் சரிதாவும் பழைய சம்பவங்களை மறந்து பாக்யராஜுடன் ஒன்று சேர்கிறார். இதுதான் மௌன கீதங்களின் கதை சுருக்கம். குடும்பங்களும் குடும்ப பெண்களும் கொண்டாடிய படம் இது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு
பெண்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திரைப்படம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.